2023ல வந்த ஃபீல் குட் ஃபிலிம்ல வந்து ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்ச படம் வந்து குட் நைட் அப்படிங்கிற திரைப்படம். ஒருத்தனுக்கு வந்து கொறட்டை விடுறனால வருகின்ற பிரச்சனை இருக்குல்ல. கொறட்டை விடுறது வந்து அவனால வந்து தவிர்க்க முடியல. அதனால அவன் என்ன மாதிரியான பிரச்சனைகள சந்திக்கிறான்? காதல்ல என்ன பிரச்சனைகள் சந்திக்கிறான்? காதல் கல்யாணமா மாறுன பிறகு அங்க என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான்? அப்படிங்கிறது தான் படத்துடைய பேஸான விஷயத்த வச்சு எடுத்திருப்பாங்க. மோட்டார் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்முடைய மணிகண்டன் வந்து அந்த கேரக்டர்ல ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அழகான விஷயங்கள், அதுக்குள்ள வர சின்ன சின்ன சண்டைகள், அதுக்குள்ள வர புரிதல்கள், இது எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமா வந்து காட்சியமைப்பு வந்து படுத்தியிருப்பாங்க. மணிகண்டனுக்கு வந்து மச்சானா நடிச்சிருக்கிறவர் வந்து நம்முடைய ரமேஷ் நடிச்சிருப்பாரு. அவங்களுடைய ஒய்ஃபா நடிச்சவங்க வந்து கடைசி விவசாயில ஜட்ஜா வருவாங்க. அவங்க பேரு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப அற்புதமா அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த கணவன், மனைவி அந்த இது இருக்குல்ல, அந்த அந்யோன்யமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமா வந்து காட்சியமைப்பு படுத்தியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே வந்து எடுக்கப்பட்ட திரைப்படமா இது இருந்துச்சு. நம்மளுடைய பாலாஜி சக்திவேல் சார் கூட ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. கொறட்டை விடுறத வச்சு இப்படி ஒரு கதைய வந்து கிரியேட் பண்ண முடியும். அத வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா மாத்த முடியும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா இந்த படத்துல வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுனாங்க. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்க்கும்போதே, நல்ல படத்த வந்து நம்ம பார்த்த உணர்வு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஹீரோயினா நடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அனு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவங்க பேரும் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அவங்க அந்த கேரக்டர் அனு அப்படிங்கிற அந்த கேரக்டர எந்த அளவுக்கு அழுத்தமாக பண்ண முடியுமோ, அதாவது யாருமே இல்ல. அப்பா, அம்மா யாருமே இல்லாத ஒருத்தங்க. அ நம்ப வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டா, நான் யார் கூடயாவது வந்து பழகுனேன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து, அவங்க வாழ்க்கையில வந்து நான் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸா மாறிருவேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஃபீல் பண்ற விதமா இருக்கட்டும். ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதையெல்லாம் உடைச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வந்து வாழ வாழ ஆரம்பிக்கும்போது என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, என்ன மாரியான பிரச்சனைகள வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த காமெடியாவும் சொல்ல முயற்சி பண்ணி, அதில வந்து ஒரு காதலையும் அழகா வந்து போர்ட்ரேட் பண்ணி, அந்த நாங்காலிங்கிற ஒரு பாட்டு மூலமா பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணி, எல்லாருமே ரசிச்ச ஒரு திரைப்படமாக மாறிப்போச்சு. அ மனசுக்கு ரொம்ப நெருக்கமான திரைப்படமா மாறிப்போச்சு. மணிகண்டன் இந்த படத்துக்கு அப்புறமேட்டு பெரிய அளவுக்கு வந்து சம்பளமே வந்து இன்கிரீஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாரிலாம் நான் வந்து ஆன்லைன்ல வந்து பார்த்தேன். ஆக 2023ல வந்த ஃபீல் குட் ஃபிலிம்ல குட் நைட் அப்படிங்கிற திரைப்படம் வந்து அற்புதமான ஒரு குறட்டையால் எழுதப்பட்ட ஒரு காதல் கோட்டை அப்படின்னு வந்து நம்ம தம்ப்நெயில் போட்டோமே, அதுதான் உண்மை. குறட்டைய வச்சே ஒரு காதல் கோட்டைய உருவாக்கியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய வந்து ஒரு நாலேட்ஜ் வேணும். இந்த மாரி ஒரு சின்ன விஷயத்த எடுத்து பெரிய அளவுக்கு வந்து பண்றது. ஆ ஒரு உப்புமா எனக்கு பிடிக்கும்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், அக்காகிட்ட போயிட்டு வந்து ஒரு பிரியாணி செஞ்சு குடுங்கக்கான்னு சொல்லிட்டு வந்து, சண்ட போட்டு டென்ஷன்ல இருக்கிற அக்காகிட்ட போயிட்டு வந்து பிரியாணி செஞ்சு குடுன்னு சொல்லி சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும். ஒரு மிடில் கிளாஸ்ல வந்து எப்பயாவது ஒரு சண்ட வருதுன்னா அத வந்து சமாதானம் பண்றதுக்கு ஏதோ சின்ன ஒரு ஸ்பார்க் இருந்தா போதுமே, அதுவே வந்து அவங்கள சமாதானப்படுத்திரும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப புடிச்ச படமா இருந்துச்சு. மணிகண்டன் வந்து இதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்கிறாருன்னா, அந்த படத்த வந்து நம்ம ஒரு எட்டு பார்க்கலாம். ஒண்ணு ஓடிடிக்கு வந்த அப்புறமாச்சும் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு உணர்வ வந்து நமக்கு குடுத்துச்சு. இத அப்படியே அவர் கன்டின்யூ பண்ணாருன்னா, நம்ம அவருடைய படம் வந்து மொத ஷோவே போய் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை அடுத்த சில வருஷங்கள் இத அப்படியே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாருன்னா, கண்டிப்பா மணிகண்டனால பெற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி, வணக்கம்.